தற்போதுள்ள சட்டங்களை மீறி வேண்டும் என்றே கட்டப்படும் எந்த ஒரு வழிபாட்டு தலத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் அதிகாரம் வழங்கி உள்ளது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். ஒழுங்குமுறை தேவைகளுக்கு இணங்காத எந்த ஒரு வழிபாட்டு தலத்தையும் கட்டுவதற்கு புத்ராஜயா இனி அனுமதிக்காது என்று அன்வார் கூறினார். சட்டத்தை மீறும் வழிபாட்டு தலங்களை கட்டுவதை தாங்கள் இனி அனுமதிக்க மாட்டோம் என்று அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை அறிவிக்க விரும்புவதாக அன்வார் தெரிவித்தார். இந்த பிரச்சனையை தீர்க்கும் வகையில் அனுமதி இன்றி அத்தகைய கட்டமைப்புகள் கட்டப்பட்டிருக்கும் பகுதிகளை சுத்தம் செய்ய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது என்று அன்வார் தெரிவித்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தும் என்று தமக்கு தெரியும் என்றாலும் இதை சொல்ல விரும்புவதாக அன்வார் கூறினார். கோயில்களை இடிக்கும் பிரச்சாரங்களில் ஈடுபடும் அளவுக்கு அதிகமாக செயல்படுபவர்கள் மீதும் அவர் குற்றம் சாட்டினார். இதுதான் அரசாங்கத்தின் வேலை என்று இன்று நடைபெற்ற தேசிய ஒற்றுமை அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் அவர் தெரிவித்தார். சட்டவிரோத கோயில்களுக்கு எதிரான ஒரு பேரணி கடந்த சனிக்கிழமை நடைபெறவிருந்தது. ஆனால் அதை ரத்து செய்ய சொன்ன உத்தரவுகளை மீறி போராட்டத்தை தொடர திட்டமிட்டிருந்த பல நபர்கள் கைது செய்யப்பட்ட பின்னர் அது தோல்வியடைந்தது. அண்மைய வாரங்களில் இந்த விவகாரம் பிரபலமடைந்தது. இந்து சமூகத்தைச் சேர்ந்த பல அரசியல்வாதிகள் நிதானத்தை கடைபிடிக்குமாறு அழைப்பு விடுத்தனர். மலேசியர்கள் தங்கள் கருத்துக்களை கூறவும் அரசாங்கத்தை விமர்சிக்கவும் சுதந்திரம் உள்ளது என்றும், ஆனால் சட்டத்தை மீறும் அல்லது இன பதட்டங்களை தூண்டும் எந்த ஒரு நடவடிக்கையும் சட்டத்தின் முழு பலத்துடன் எதிர்கொள்ளப்படும் என்றும் அன்வார் கூறினார். கடந்த வாரம் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினர் வி கணபதி ராவ் நாடு முழுவதும் உள்ள பல இந்து கோயில்கள் இன்னும் அதிகாரப்பூர்வ வழிபாட்டு தலங்களாக அரசாணையில் வெளியிடப்படவில்லை என்றும், இதற்கு பெரும்பாலும் தீர்க்கப்படாத வரலாற்று நில நிர்வாக சிக்கல்கள் காரணம் என்றும் அவர் கூறினார். இந்த தலங்களில் பல தசாப்தங்களுக்கு முன்னர் காலனித்துவ மற்றும் சுதந்திரத்திற்கு பிந்தைய காலத்தில் தோட்டப்புற பகுதிகளில் கட்டப்பட்டவை என்றும், இவை சட்டவிரோத செயல்கள் அல்ல என்றும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.